ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு செய்ய போகிறோம். இதில் என்ன போட்டு பொரிச்சிருக்கேன்னா முட்டையை மாதிரி அவிச்சிக்கோங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கரண்டியில் அரை கரண்டி பட்டை மிளகாத்தூள், அரை கரண்டி மஞ்சள் போட்டு நல்லா பொரிக்காமல் போட்டு கிளறிட்டு அப்புறம் முட்டையை பொரிச்சிருங்க. அரை கரண்டி பட்டை மிளகாத்தூள், அரை கரண்டி மஞ்சள் போட்டு முட்டையை நல்லா பொரிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, ஒரு பூவு, கொஞ்சோண்டு பெரிஞ்சு இருக்கும், 2 ஏலக்காய் போட்டுக்குங்க எண்ணெயில். ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் ஒரு 6 வெங்காயம் எடுத்து வெட்டியிருக்கேன். நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பவுலில் நான் அரை பவுல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய். ஓகே, வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. திக்காக நல்லா இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. பட்டை மிளகாத்தூள் ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்குங்க. மல்லித்தூள் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி. கரம் மசாலா தூள் இந்த கரண்டியில் அரை கரண்டி போட்டுக்குங்க. இந்த கரண்டியில் மஞ்சத்தூள் ஒரு அரை கரண்டி போட்டுக்குங்க. எண்ணெயில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள். நல்ல எண்ணெய் இருக்குங்களா, நல்ல எண்ணெயில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் வாசனைக்கு. ஓகே ஃப்ரெண்ட், 3 தக்காளி பழம், 2 வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு அளவு இந்த அளவுக்கு நான் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றணும் இல்லை, தக்காளி பழம் ஆல்ரெடி தண்ணியாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள், நல்லா கிண்டி காமிக்கிறேன். 3 தக்காளி பழம், 2 வெங்காயம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப திக்காக வேண்டாம், ஒரு நடுத்தரத்தில். ஓகே, நம்ம வெங்காயம்லாம் ஊற்றியாச்சு. உப்பு பார்த்தீங்கன்னா கரண்டிங்க. ஓகேங்க பாருங்கள், இந்த கரண்டியில் நான் ஒரு கரண்டி உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எப்போவுமே உப்பு குறைச்சியாக பாவீங்க. அப்புறம் பத்தலை நான் போட்டுக்கலாம். நான் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம், அப்போ நம்ம முட்டையெல்லாம் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட், அந்த சாந்து அதாவது தொக்கு சாந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, முட்டையை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு நான் ஒரு பவுல் மல்லித்தூள் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்பயும் சொல்கிறேன், மல்லித்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் அதை சமைச்சு போய் கற்றுக் கொடுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் சாந்துலேயே நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, தொக்கு ரெடி, முட்டை தொக்கு ரெடி, ரசம் ராஜேஷ் இப்போ